இந்த மதுரை பகுதி என்பதை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டியவர்கள் இந்த சான்றோர் மக்கள். இவர்கள் தொழில் துறை சார்ந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அந்த மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி 9-10 நூற்றாண்டுகள் வரை இங்கு இருக்கக்கூடிய மலைகளில் குகைகளிலும் கற்படுக்கைகளை வெட்டி தந்த சான்றோர் பெருமக்களின் உதவியுடன் இங்கே தவம் இயற்றியதோடு இங்கு வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் உணர்வையும் ஒழுக்கங்களில் எடுத்துச் சொன்னவர்கள் சைன முனிவர்கள். அவர்கள் எடுத்துச் சொன்ன கருத்துக்கள் தான் மாணிக்கமான கருத்துக்கள், முத்தான கருத்துக்கள் என்று இருந்த நிலை போய் அவர்கள் படுத்திருந்த படுக்கையில் கூட இன்று மாணிக்கங்களாக இருக்கின்றன. அதன் காரணமாகவே அவையெல்லாம் உடைத்து எதிர்க்கப்படக்கூடிய எடுத்ததை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அன்று அவர்கள் முத்தான கருத்துக்களை தந்தது போலவே அவர்கள் படுத்த அடுத்து நம்முடைய சொற்பொழிவாற்ற வந்துள்ள சமூக ஆர்வலர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த தொலைக்காட்சியிலும் பணியாற்றி வருகின்றார்கள். அவர்கள் தமிழ் இலக்கியத்திலே சமரம் பற்றும் நன்கு அறிந்தவர்கள். அதை பற்றியிருந்தவர்கள் இருக்கின்றார்கள். நான் இங்கே ஆரம்பத்தில் வருகின்ற போது சுவாமிகளை பார்க்கவில்லை. சுவாமி சுவாமிகள் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் வருகிறவர்களை வரவேற்கின்றேன். இன்றைய சான்றோர் பேரவையிலே தலைமையேற்றிருப்பதாக இருந்த திரு விஜய வேணுகோபால் அவர்கள் பற்றிய ஒரு வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அவர்கள் இங்கே விருதுகின்றார்கள். பல அன்பர்களுடன் இணைந்து இது போன்ற பல பணிகளை எடுத்துக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு விஜயபந்தருடைய நினைவு சொற்பொழிவை உருவாக்கிய திரு சாந்தகுமார் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து வருகின்ற பொழுது இந்த சமண சின்னங்களை எல்லாம் கல்வெட்டுகளை எல்லாம் அழைத்துச் சென்று காட்டியிருக்கின்றார்கள். அந்த பெருமகள் இன்னும் தொடர்ந்து அதனை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் இன்று வரமுடியாத ஏற்பட்டிருக்கின்றது. அவரை நம்முடைய நன்றி அறிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சான்றோர் அரங்கிலே சான்றோர் பெருமக்கள் நமக்கு கூறிய கருத்துக்களை சொல்ல வருகின்றார்கள். சொத்து ஸ்ரீ லட்சுமி சேன பட்டாதாச்சார சுவாமியார் அவர்கள் அருள் உரை தருவதற்காக இங்கே வந்து அமைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று உங்களையும் அமெரிக்காவிற்கு உங்களையும் வருவார்கள் வரவேற்று இந்த வாய்ப்பை தந்த மன்றத்தினருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே மற்றும் உள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சில வார்த்தைகள் சொல்ல நான் முயற்சிக்கிறேன். விஜய வேணுகோபால் அவர்கள் தலைமையேற்று இந்த கூட்டத்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலவச அவசர காலத்தினால் அவர் வர இயலவில்லை. நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்னால் முடிந்தவரை சில விஷயங்கள் மட்டும் சொல்லிவிட்டு அவர்களே சான்றோர் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருவது என்னுடைய நான் மதுரையிலே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பொறியாளராக பணிபுரிந்தேன். பணிபுரியும் பொழுது நான் வேலையை சேர்ந்தவுடன் என்னை முதல் வந்து பார்த்தவர் திரு பகவதி ஜெயின் அவர்கள். அவர் எப்படி தெரியுமோ தெரியாது. என்னை என்னுடைய அலுவலகத்திலே பார்த்து மறுபடியும் வீட்டுக்கு என்னோட சில வார்த்தைகள் பேசிவிட்டு சொன்னால் இங்கே உள்ள நிறைய மலைகள் உள்ளன, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிட்டேன். நான் இந்த பக்கமே வரவில்லை. தெரியாது என்று சொன்ன உடனே நான் தமிழ்நாட்டிலே எல்லா ஜில்லாவுமே வேலை செய்திருக்கிறேன், மதுரை ஜில்லா மட்டும் வேலை செய்யவில்லை. அப்பொழுது மதுரை ஜில்லாவுக்கு நான் வந்திருக்கேன் சொன்னவுடன் மாதம் ஒரு மலை என்று எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. மாதம் ஒரு மலைக்கு செல்வோம். அவர் என்ன கண்டிஷன் அப்படின்னா
கையில் சாப்பாடு கொண்டு போகக்கூடாது, தண்ணி மட்டும்தான் கொண்டு போகணும். என்னுடைய அரசாங்க ஜீப்லையோ அது சொந்த கார்லையோ போகக்கூடாது, பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனில் நாங்கள் ஒரு மாதம் ஒவ்வொரு மலைக்கும் கருகுமலை, ஆனமலை, இந்த மாதிரி ஒவ்வொரு மலைக்கும் போவோம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயம் சொல்கிறேன் நான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம பிம்பம், சுவாமி பிம்பம் இருந்தோம், அதை வேறு விதமாக மாற்றி ஜனங்க அதை வழிபட்டிருப்பாங்க. இவர் போய் அதை விரட்டி அதெல்லாம் எடு, அந்த மாலை எடு, அந்த குங்குமத்தை எடு, அந்த இதெல்லாம் எடு, விபூதி எடு எல்லாம் சொல்லி இடி பார்த்தோம்னா நிறைய உருவங்கள் நம்ம பார்த்துருக்கிற உருவம், ரசமத்தி இருக்க உருவம் தான் நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாரு, நீங்கள் பொறியாளராக வந்திருக்கீங்க, உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கு, இதெல்லாம் என்னுடைய அலுவலகத்தில் வேலைக்கு அப்பாற்பட்ட வேலை, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இருந்தாலும் முடிவுகளை நான் செய்யணும் என்று சொல்லிவிட்டு இந்த மலைக்கு வந்த பொழுது, நம்ம சமணமலைக்கு வந்த பொழுது இந்த படிக்கட்டுலாம் மோசமாக இருக்கின்றன, யாராவது ஒரு ஒப்பந்தக்காரரை அழைத்து இந்த படிக்கட்டை சரி செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். நான் ஒரு 4-5 ஒப்பந்தக்காரர்களை அழைத்து கேட்டால் எனக்கு அது சம்பந்தம் இல்லை, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு, எதுவுமே நம்ம செய்யணும்னா அவருடைய பர்மிஷன் இல்லாமல் செய்யக்கூடாது. இருந்தாலும் தைரியமாக சில படிக்கட்டெல்லாம் அப்போ இல்லை, கலைஞ்சு போயிருந்தது, அதெல்லாம் எடுத்து காற்றெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த படிக்கெல்லாம் சரி பண்ணி செய்ய கொடுத்தேன். ஆனால் அப்பெல்லாம் வரும்போது நம்ம மக்கள் யாரும் வரதில்லை. நான் எனக்கு தெரிஞ்ச வரலையும் நான் பகவத்ஜியன் 2 பேர் தான் அந்த மலையெல்லாம் போய் பார்த்துட்டு நினைக்கிறேன். அப்படி பார்த்துருக்கும் போது தான் ஒவ்வொரு இடத்துலையும் இவர் என்ன செய்வாருன்னா, யாரெல்லாம் வந்தாங்கன்னா அதை போய் சொல்லுவார், இந்த மலையை பற்றி என்ன முக்கியம் தெரியலாம், இது என்ன இது. ஒரு தடவை பொங்கல் பணியங்களுக்கு நாங்கள் போயிருந்தோம். போயிருக்கும்போது சின்ன சின்ன பசங்களாம் இருந்து கல் எடுத்து அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த சாமி பிம்பத்துக்காக. இவர் கூப்பிட்டு அந்த பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு ஆடு மாடு இருக்கிற பிள்ளைகள் கூப்பிட்டு கேட்டாரு, எதுக்காக கல் அடிக்கிறீங்க பார்த்தாங்க அப்படின்னு கேட்டு. இல்லை, இந்த சாமி தான் வந்து எங்கள் ஊரில் திரும்பி போயிடுது, இவர் தான் காரணம், எங்கள் ஊரில் திருடி இந்த சாமி தான் காரணம், அதெல்லாம் நாங்கள் ஜனங்களாம் வந்து கல் எடுத்து அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் கூப்பிட்டு இவர் சொன்னார், இந்த சாமி பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீங்களாம் எந்த குளத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா, நாங்களாம் தேவர் குளத்தை சேர்ந்தோம், இவரும் தேவர் குளத்தை சேர்ந்தவர் தான்பா, இவர் பேர் ரிஷப தேவர், இவரும் தேவர், உங்கள் சாமி தான்பா, இது நீ கல்லால் அடிக்கலாமா சொல்லி அவங்கள ஒரு 10 பிள்ளைகளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார். இவருடைய தத்துவம் என்ன சொல்லியிருக்காரு, சின்ன சாதாரண சொல்லுவார், பொய் சொல்லக்கூடாது, தேடக்கூடாது, இப்படிலாம் சொல்லுவார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு புரியுங்களா சொல்லி, நீங்களும் ஊரில் போயிட்டு எல்லா பிள்ளைகளையும் சொல்லுங்க, எல்லாரையும் சொல்லுங்க, கல் எடுத்து அடிக்கப்படாது அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார். அதே மாதிரி உத்தவபாளையம் போகும்போது அங்கெல்லாம் என்ன பண்ணுறது, போகும்போதெல்லாம் அந்த இடத்துக்கே போக முடியாது, ஜனங்கள்லாம் அவ்வளோ அசுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் பாட்டு என்ன பண்ணாரு, ஒரு என்னுடைய பேரன் கூட வந்து ஒரு டவுன் வரலாறு வரும்போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் அங்கே நாயக்கர தெருவில், அது 2வது மாடி. அப்போது நீ வரலாண்டா ஐயா, நான் தான் வரவேண்டார், இல்லை நீங்கள் மேலே சொல்லிட்டு நானே என்னுடைய மனைவியாரு அப்புறம் பேரமாக சேர்ந்து மேலே உட்காந்து பேசணும்னா மற்ற விஷயம் பேச மாட்டார், தேவ தத்துவத்தை பற்றி தான் பேசுவேன். நான் வரும்னு தெரியும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் அந்த நாயக்கர தெருவில் வரும்னு தெரியும். வந்த உடனே இந்த புக்ஸெல்லாம் எடுத்து வந்து வச்சிருப்பாரு, படிக்கிறதுலாம் சின்ன சின்ன புக்காக இருக்கும், அதை படிங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஆள் என்ன பண்ணார், ஒரு நாள் எங்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது, சரி மதுரையில் ஜீவசந்தா அப்படி சொற்பொழிவு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு. அதுக்கு என்ன செய்யறோம், நாங்கள் மோட்டர் சாப்பிட்ற மாதிரி அவர் விருப்பப்பட்டார், அவருக்கு வந்து இந்த சொற்பொழிவு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணும்போது அந்த இடம் கிடைக்கல. அந்த மீனாட்சி கோவில் கூட ட்ரை பண்ணோம், அது கிடைக்கல. மீனாட்சி கோவில் எல்லா பிரகாரம் பார்த்தோம், கிடைக்கல. வைஷ்ணவ கோயில் தான் போயிட்டு வைஷ்ணவ கோயிலில் கேட்டோம், முடியாது இருந்தாங்க. முக்கியமாக சைவ கோயிலில் முடியாது இருந்தாங்க, வைஷ்ணவ கோயிலில் கேட்டோம், முடியாது இருந்தாங்க. அப்புறம் எங்கிட்ட வேலை செய்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அவர் என்ன சொன்னார், சார் உங்களுக்கு என்ன வேணும், நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்மாஸ்டருக்கு மிரட்டி, உனக்கு இந்த சர்டிஃபிகேட் தரணும், பிடபிள்யூ பொதுப்படைப்பு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், என்ன ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இருக்கு, இங்கே ஒரு மீட்டிங் நடத்தணும், அதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தா நான் சர்டிஃபிகேட் தர்றேன். பயன்படுத்தி அந்த இடத்த வாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அந்த படம் நாங்கள் இருக்கோம். மீட்டிங்லாம் ஏற்பாடு எடுத்து எல்லாம் 2 பத்திரிலாம் பத்திரிக்கை சொல்லியாச்சு, ஆல் இண்டியா ரேடியோலாம் வராங்க. ஒரு பயம் எனக்கு இன்னும் கேட்டால் நாங்கள் பேசும்போதுலாம் எதிர்ப்பு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்போ பூச்சின்னு இருந்தார், சூப்பர்டா போலீஸ் இருந்தார், கரெக்டாக வரதராஜ் இருந்தார். 2 பேர் நான் போய் பார்த்தேன். பார்த்து தேர்வாக கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து போட்டுருக்கு, நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு
மூர்த்தி தான் சொன்னாங்க, சூப்பர் போலீஸு, நான் ஒரு 4 போலீஸ்காரர் அனுப்புகிறேன், ஏன்னா கலாட்டாங்க அவங்க பார்த்துருவாங்க அப்படின்னாரு. சரி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, மறுபடியும் இவர் பகவத்கீதைன்னு எனக்கு போலீஸ்காரர் வர சொல்லுங்க, நீ முதல் நாள் இருந்துச்சு கலாட்டாலாம் பண்ணாங்கன்னா நம்ம ஏற்பாடு பண்ண சார், நீ மறுபடியும் மூர்த்திக்கு போன நீ சொல்லுங்க எஸ்பிக்கு, போலீஸ்காரே வேண்டாம் சொல்லி என்கிட்ட சொல்றாரு. அப்பதான் எனக்கு ஒரு மாதிரி சார், நம்ம தினம் என்ன சொல்லுது, அஹிம்சை, அஹிம்சையே கூடாது, அஹிம்சை தான் முக்கியம். ஸோ ஹிம்சைன்னு நம்ம போகும்போது ஆனால் 4 பேர் கத்த ஆரம்பிச்சாங்கன்னா, இந்தியா மீட்டிங் போடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அது உடனே போலீஸ்காரர் சும்மா இருக்க மாட்டார், அவங்கள விரட்டுவார், அடிப்பார். அதுதான் நமக்கு அந்த பாவம், அது ஒரு ஹிம்சை தானே. நம்ம எதுக்காக இந்த கூட்டம் போடுறோமோ அந்த கூட்டத்துக்கு நேர் மாறானது. ஸோ இது வேண்டாம், நீங்கள் உடனே எஸ்பிக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நான் அந்த சர்வீஸ் பற்றியாக கூப்பிட்டு வேண்டாம், போலீஸ் வேணாம்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் நட்ட ஆரம்பித்தோம். யாரும் ஒரு கலாட்டம் நடக்கலை. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அந்த எல்லாம் பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் எல்லாம் போட்டு டெய்லி தகவலாக போட்டு செய்வோம். அப்படின்லாம் செய்யும்போது ஒரு நாளைக்கு என்ன பண்ணாரு, ஒரு பிஏ நம்ம ஒரு ஆகியணும், அவருக்கு ஜீவசிந்தாமணின்னா அவ்வளோ ஒரு ரொம்ப பைத்தியமாக ரொம்ப ஈடுபாடு உண்டு. அவர் என்ன பண்ணிருக்காரு, மறைவாக இருந்து 2 நாளைக்கு சொற்பொழிவு கேட்டிருக்காரு. இல்லாமல் 3ஆம் நாள் என்ன பண்ண அவருடைய பிஏ வாங்கிச்சு இவருக்கு மோட்டு சாஸ்திரமாருக்கு ஒரு மாலையை போட வச்சு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் தர்மபுரம் ஆதியம் உங்களுக்கு அவர் சார்பாக நான் மாலையை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரை போய் நான் கூப்பிட்டோம். அவரை இல்லை ஏதாவது சொல்லுவாங்க, நான் வரலை, எனக்கு அப்போதான் சொன்னார், எனக்கு ஜீவசிந்தாங்கன்னா அவ்வளோ பைத்தியம், அதனால அவரை படித்து நான் படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரம் ஆதித்தார் பெரிய தமிழ் புலவர். அதனால அதுக்கெல்லாம் இவர் ஏற்பாடு பண்ணது இந்த சான்றோர் நான் மதுரைக்கு ஆதரவு தான். இந்த ஆதரவு நீங்கள்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா நான் ஒன்றும் செய்திருக்க முடியாது. இதில் நம்ம உறுப்பினா சொன்னாங்க அந்தராஜி, நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு. இது மூல காரணம் தான் அந்தராஜி தான். அந்தராஜி ஜீவன் ஸ்ரீபாலம் வரும்போது எல்லாம் சுற்றி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்துருக்கேன். பட் எனக்கு கூட நான் பார்த்துக்கிறதோட நான் ஒன்றும் ரொம்ப ஈடுபாடு கிடையாது. ஏதாவது காப்பாற்றணும் செய்யணும். அது நான் சொல்றது என்னப்பா, ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆசிலிருந்து அந்த கோபுரம் இது பண்ணது, மறுபடியும் மண்டபம் நடந்தது, எல்லாமே நிறைய செய்திருக்கோம். நானும் இல்லை, நாங்கள்லாம் செய்து பாலாங்க விசிசி பாலம் ஒன்றா சேர்ந்து செய்திருக்கோம். நிறைய செய்து அப்பெல்லாம் வசூல்லாம் போயிருக்கோம். திருப்பி வசூல் கூப்பிட்டாருன்னா அறவாடி என்னால் வர முடியாது, நான் வேணா பணம் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் வசூல் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது முக்கியமாக பணத்துக்கு வசூல் பண்ணி இதுக்கு ஒரு பணத்துக்காக மூல ஆதாரமாக இருந்தவர் நம்ம அறவாடி தான். இந்த அளவுக்கு அறவாடி இது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது ஒரு ஊக்குவித்தவரை அனுப்புறாரு. நான் ஏதோ 5 வருஷம் இந்த ரூல் இருந்தால் எல்லாமே தெரியறதுக்காக தான் நான் எதோ செய்யணும், என்னால் இந்த வயசில் அது மேலே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க 2 பேர் தான் முக்கிய காரணம். இந்த ஒரு அருமையான கட்டடமும் வேறு வாகனத்துக்கு பாடுபடுறதுக்கு என்னுடைய உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிகம் பேச விரும்புகிறேன், தொண்டை கேட்டுவிட்டது. இருந்தாலும் நமது அட்வொகேட் அவர்கள் பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். இந்த மலைகளை காப்பாற்றுவதற்காக நான் கேள்விப்பட்டவர்கள் இவருடைய நண்பர்கள் முஸ்லீம் அட்வொகேட்ஸ் இருக்காங்க, மற்ற இந்து அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க நண்பர்கள் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மலையை சுற்றி உள்ள பழங்கால அது ஜெயினமோ சைவமோ எது இருந்தாலும் சரி, பழங்காலத்தினுடைய அந்த சிற்பங்கள் அதனுடைய பண்பாட்டெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக இவங்கெல்லாம் முக்கியமாக இந்த சின்னங்கள்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஈடுபாடு கொண்டு எந்த ஜாதி நம்ம ஜெயின்ஸ் யாரும் கிடையாது, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் அட்வொகேட்ஸ் தான், எல்லாம் சேர்ந்து இருந்து எதனா இருந்துன்னா அதை போய் சேவ் ஆகிறதுக்கோ அதுக்கு கேஸ் போகிறதுக்கோ நம்ம இது பண்ண ஒரு முக்கியமான பற்றி இந்த கரடிப்பட்டி மலை நம்ம இருக்க ஆப்போசிட் யூனிவர்சிட்டி கரடிப்பட்டி மலை அது முக்கியமாக ஸ்டே வாங்கி கொடுத்தாங்க. அது கேஸ் போட்டு வரை நம்ம அறவாடி கேஸ் போட்டு அதுக்கப்புறம் கலெக்டரு இவர் சாதகமாக இருந்து கேஸில் ஆகும்போது அதுக்கப்புறம் ஸ்டே வாங்கிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு செய்திருக்காங்கன்னா இவங்க நம்ம மனமாக நம்ம நன்றி சொல்லுறோம். பேசுறதுக்காக நமது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய சொல்லிக் கொள்கின்றேன்.
முன்னாடி ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி அடைகிறேன். அப்படிப்பட்ட இடம் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு சின்ன வேதனை வரும். என்னுடைய துணைவாருடைய அம்மா அப்பா, மாமனார் மாமியார் 2 பேரும் ஐரோப்பாவுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு பிரசல் போயிட்டு வந்தேன். அங்கே போன உடனே ஒரு எல்லாரும் ரொம்ப ஒரு அழகான ஒரு சிலை இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு காமிச்சாங்க. அதுக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. ரொம்ப நாளைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு எல்லாரும் ஆர்வமா இருந்தாங்க, கூட இருந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம். அப்புறம் காலையில போய் பார்த்தோம், ஒரு அந்த நகருடைய மையப்பகுதியில ஒரு சின்ன சிறுவன் ஒருத்தன் ஒடுக்கு நிற்கிற மாதிரி ஒரு சிற்பம், 400 வருடங்களான ஒரு சிற்பம். அந்த சிற்பம் தான் அந்த ஊர்லயே மிக பழமையான சிற்பம்னு காமிச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம மதுரையில இருந்து போயிருக்கிறோம், இங்க கண்ணு கட்டின தூரங்கள் எல்லாம் தடுக்கி உள்ள இடத்தெல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு மேற்பட்ட தொன்மையான சிற்பங்கள் இருக்கிற இடத்துல இருந்து போயிருக்கோம். அதனால எங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியம் மூட்டலன்னு சொன்னாங்க. அந்த காரணத்தினாலதான் நம்மளுக்கு அதோடைய அருமை தெரியவில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வரலாறு வந்து நமக்கு சொல்லி தரவில்லை. இயல்பாகவே இப்போ நாங்க சமணர வரலாற்றை பற்றியோ இல்ல மதுரையில் உள்ள தொன்மையான சமணர் எண்பெருங்குன்றங்களை பற்றியோ படித்ததெல்லாம் வேதாச்சரமையா அவர்களுடைய எண்பெருங்குன்றம் என்ற ஒரு புத்தகத்துல இருந்தும் அதுக்கு பிறகு ஆர்வம் ஏற்பட்டு அதுக்கு பிறகு அது தொடர்பான புத்தகங்களை தான் படிச்சிருக்கோம் ஒழிய நம்மளுக்கு இயல்பாவே பள்ளிக்கூடத்துல வந்து சொல்லி கொடுத்தது இல்லை. பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லுவாங்க, நம்ம திருக்குறளை சொன்னா கூட திருக்குறள் இது எந்த மதத்தை சாராத ஒரு குறள் அப்படிதான் சொல்லுவாங்க. திருவள்ளுவர் வந்து எந்த மதத்தை சாராதவர் அப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய திருக்குறள் வந்து ஒரு தமிழ நூல்ல யாருமே சொல்லி அது தமிழத்தை சாராத ஒரு மதத்தை தமிழ மதத்தை சாராத ஒரு பொருளாக இருக்க முடியாதுன்றது ஒரு சாதாரண விஷயத்தை கூட நம்மளுக்கு வரலாற்றை மறைக்கிற மாதிரி தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம ஆனா வளரும் போது நம்ம நிறைய சொற்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லுவோம், நம்ம வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது சமணம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், ஆமா அம்மனை குடியாத்துறான், அதே மாதிரி இதெல்லாம் இயல்பா. அப்ப எந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த சொற்கள் புழக்கத்துல இருக்குன்னா, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஐராவத மகாதேவன் என்ன சொல்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல 2 மதங்கள் தான், சமணமும் பௌத்தமும் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு மதுரையில போனீங்கன்னா ஒரு எந்த ஒரு முனியாண்டி கோயிலும் நம்ம வந்து கண்ண மூடி சொல்லிடலாம் இது வந்து மகாவீரருடைய. அப்போ என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முனியாண்டி வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் ஒரு காலத்துல சமண மதத்தை சேர்ந்தவர்களாகவும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்ம வந்து நிறைய நண்பர்கள் வந்து கல்வேத்தத்தை மறுக்கிறாங்க. நான் அதுல உறுதியா என்னுடைய மதுரை புத்தகத்துக்காக சொல்லும் போது கூட மதுரை என்ற சொல் கூட நம்ம சமீபத்துல வந்தது. ஆரம்ப காலத்துல அணைப்பட்டி கல்வெட்டுகள்ல வந்து மதுரை என்ற சொல் தான் இருக்கு. மதுரைன்னா மதுரைகளால சொல்லப்பட்ட ஊர், அதனால அணைப்பட்டி பிராமி கல்வெட்டுகள்ல மதுரை என்ற சொல் தான் இருக்கு. அதனால மதுரை அது சிவபெருமான் வந்து நடமாடும் போது அவருடைய தலையில வந்து மது கொட்டினால மதுரை என்று வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து மதத்து சார்ந்த ஒரு பொருள் கூட தவறான பொருள் அப்படின்னு கூட என்னோட புத்தகத்துல சொல்லியிருக்கிறேன். அந்த புத்தகத்தை எழுதுவதற்காக தான் ஒரு சொல்லபடியே இப்போ பாத்தீங்கன்னா நான் எந்த மதத்தையும் சாராதவர்கள் என்று சொல்வதில் ஒரு பெருமை அடைகின்றேன். ஆனாலும் கூட நாங்கெல்லாம் ஒரு எந்த ஒரு மதத்தையும் சாராத ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக வளர்க்கப்பட்டிருந்திருப்போம். ஆனா சமண மத கருத்துக்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு தாக்கத்தை விளைவிக்கிறதுனா, இது ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல ஒவ்வொரு ஏழு படிக்கட்டுகள் தான் வந்து மனுஷன் வந்து ஏறி போக முடியும். நிச்சயமாக இங்க இருக்கிறவர்கள் ஆண்டோர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் போது ஒரு மனப்பக்குவம் அடையும். அதே பக்குவத்தை நானும் அடைந்ததான் நான் சொல்ல முடியாது. அந்த 7 படிக்கட்டுகள்ல ஏறிதான் ஒரு உச்சியை போக முடியும். அப்படி 7 படிக்கட்டுகள்ல நிச்சயமாக ஒரு உச்சியில இருக்கக்கூடிய ஒரு மதமாகத்தான் சமண மதத்தை கருத முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம மனத்தை பக்குவப்படுத்துற ரொம்ப சிரமம். அதற்கான ஒரு சூழல் மதுரையை பொறுத்த வரைக்கும், மதுரை இந்த மதுரையில் உள்ள இடங்கள் சாமணத்துல வந்து சமணர்கள் கருவேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. ஏன்னா அங்க போய் பார்க்கும்போது எனக்கு அங்க சாமணத்தை போறது வரையும்
சமணத்துவம் கழுவேற்றக்கூடிய பட்டக்கூடிய இடமாக சொல்றது கூட ஒருவேளை ஒரு கற்பனையோடு கூட நான் நினைத்தேன். ஆனா அங்க போய் பார்க்கும்போது அந்த ஒரு நாட்டுல சமணம் மட்டும்தான் போல வச்சு இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பௌத்த மதத்தை சொல்லலாம். இன்னைக்கு எப்படி முனியாண்டி கோயில் மதுரையில பாண்டி கோயில் வந்து போய் பார்க்கும்போது உள்ள போய் பார்க்கும்போது அது புத்த சிலை. நம்ம வெங்கட்ராமன் ஐயா கூட சொல்லுவாங்க, அவருடைய அமெரிக்க நண்பரை கூட்டிட்டு பாண்டி கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை மை காட் இஸ் புத்தா. புத்தருடைய அந்த முடி வந்து கூடவே இருக்கும். அதனால அது அந்த 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 கிரீடம் வந்து கூடவே அவருக்கு இருக்கிறதாக ஐக்கியமோ. அதனால அதை பார்த்த உடனே புத்தான்னு சொன்னாரு. அப்புறம் பிறகு போய் கண்டுபிடிச்சு அதுக்கு மீச உடைச்சு அதுக்கு ஒரு பொக்கிஷம், அந்த சமண மதம் அது சார்ந்த அடையாளங்கள், அது சார்ந்த மலைகள். நாங்கள் 2 வழக்குகள் வந்து போட்டிருந்தோம். ஒன்று வந்து கீழவளவுல அங்குள்ள சமணர் மலையை வந்து உடைச்சி கிரானைட் ஏற்றுமதி பண்ணுவதற்காக இப்போ இருக்கிற மத்திய அமைச்சர் அழகிரி வந்து அதுல ஒரு அவருக்காக அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து அவருக்கு ஒரு டோல்பி அசோசியேட் என்ற ஒரு கம்பெனி பேர்ல அந்த ஒரு லீஸ் ஒரு குத்தகை வழங்கப்பட்டது. அந்த டோல்பி அசோசியேட் வந்து பிஆர்பி என்று சொல்லக்கூடிய ஒரு வணிக நிறுவனத்துக்கு அந்த குத்தகையை கொடுக்குறாங்க, மறுகுத்தகை சப்ளீஸ் கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய பணக்காரரும் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ளவரும் அந்த வழக்கில் இருக்காங்க. அப்போ நம்ம ஊர் மக்கள் வந்து வந்திருந்தாங்க. ஊர் மக்கள் வந்ததுக்கு காரணம் வந்து அவர்களுக்கு அந்த இடத்துல கீழ உலகில தான் வந்து திருமணங்கள்லாம் நடக்கும். அதனால அந்த ஊர்ல வந்து அந்த மலை வந்து போயிடுச்சுன்னா அவங்களுடைய கலாச்சார அடையாளங்கள் போயிடும் அப்படின்றதுக்காக அவர் வந்தாங்க. மதுரையில வந்து வழக்கறிஞர் மஹபூப் பாஷா என்று சோக்காரக்கட்டில் என்று சொல்லக்கூடிய VR கிருஷ்ணயர் அரங்கு நீங்க பார்த்துருப்பீங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு. அந்த வழக்கறிஞர் ஒருத்தர், அந்த கீழே ஊரை சேர்ந்த ஒருத்தர் பாண்டி என்று சொல்லக்கூடியவங்க, இவங்க எல்லாம் அந்த வழக்கு வந்து போடணும்னு சொல்லி அந்த வழக்கை வந்து போட்டோம். அப்போ அதுல அந்த வழக்குல ரொம்ப தெளிவாக நம்முடைய ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் சைட் இன்க்ளூடிங் தி சைட், ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் இன்க்ளூடிங் தி சைட் என்ன. இப்ப இந்த மலைன்னா வெறும் அந்த அந்த சிற்பம் மட்டும் கிடையாது, அந்த மலையும் சேர்ந்து. ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கு இந்த வரலாறு தெரியும். இந்த இவ்வளவு போறோம், அந்த மக்கள்லாம் இங்க வாழ்ந்துருக்காங்க, அந்த சுத்திபத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் எந்த வித மருந்தும் இல்லாம அங்க உட்கார்ந்து மருந்து அரைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த கல்வி மறக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் கல்வி என்று சொல்லக்கூடிய சூழல்ல எல்லா சாதாரண மக்களுக்கும் அங்க உட்கார்ந்து கல்வி கொடுத்துருக்காங்க. அந்த பள்ளிக்கு பேர் சொல்றோம் அப்படின்னு அந்த மலையை பார்க்கும்போது நமக்கு அந்த கலாச்சார அடையாளங்கள், அந்த வரலாறு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். ஒருவேளை இது வெறும் சிற்பம் மட்டும் போதுன்னா அதை உடச்சி நம்ம எக்மோர் மியூசியத்தையோ இல்ல மதுரையிலோ காந்தி மியூசியத்தையோ கொண்டு வச்சிருக்கோம். அதனாலதான் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் ஆக்ட்ல ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் இன்க்ளூட் த சைட், அந்த பகுதியை சேர்ந்தது இருக்கு. அந்த ஒரு அடிப்படையில நீதிபதி எலிபி தர்மராவ் முதல்ல ஒரு கமிஷன் ஒண்ணு வழக்கறிஞர்கள் அஜ்மல் கான், கே ஸ்ரீனிவாசன் 2 பேரை நீதிமன்ற கமிஷனராக அவர்களை அந்த பகுதியை போய் பார்த்து ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுபடி அவங்க போய் இது வந்து அந்த சைட் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் சமணர் பகுதியில அந்த குகை பகுதிகளில் அதுல 300 மீட்டருக்கு உள்ளதான் அந்த உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி கோகலே வந்து அதற்கு ஒரு தடை உத்தரவு கொடுத்தாரு. இறுதியா அது இடைக்கால தடை கொடுத்தாரு. இது இறுதியா நீதிபதி பாலோசனமா நீதிபதி சுப்பையா 2 பேரும் இது வந்து மிக மிக முக்கியமான பகுதி. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே நம்மளுக்கு வந்து தொன்மையான சின்னங்களை பாதுகாக்கிறது நம்முடைய அடிப்படை கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வரலாறு வந்து நீங்க சிதைக்க கூடாது, கீழவளவை இப்ப இருக்கிற நிலையிலேயே பாதுகாக்கணும். எதிர்காலத்துல இந்த கிரானைட்டுக்காக வணிக வரிக்காக நீங்க வந்து இதை பலி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க இது 1000 கோடி ரூபாய் செலவழித்தாலும் இதை மீட்டெடுக்க முடியாது என்று தன்னுடைய தீர்ப்புல வந்து சொன்னார். அது ஒன்று. இரண்டாவது யானைமலையும் வந்து உங்களுக்கு தெரியும், அது நம்முடைய யானைமலையிலே இலக்கியத்தை இவகுண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற அந்த யானைமலை மிக தொன்மையான பகுதி. அதையும் அது யானைமலையிலிருந்து அது வந்து ஒரு சிற்ப நகரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில லாபிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கிரானைட் வந்து வெட்டி எடுக்கிறதுக்காக வேற வேற பேர்ல வருவாங்க. அந்த மாதிரியாக வந்து இதை வந்து சிற்ப நகரமாகணும்னு சொல்லும்போது அதுவும் உயர் நீதிமன்றம் நீதிபதி பிரபாஷ் ஸ்ரீதேவரும் பி ராஜேந்திரனும் ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. ஒரு கல்லை கூட அகற்றக்கூடாது. அதுலேயும் கூட நீதிபதி வழக்கறிஞர் மஹபூப் பாஷா தான் வழக்கு போட்டாரு. ஒரு கல்லை எடுப்பதாக இருந்தாலும் நீங்க நீதிமன்றத்துடைய அனுமதி பெறணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன ஒரு சூழல்னா இது வெறுமனே நீதிமன்றங்களை மட்டும் நம்ப முடியாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்
யானைமலை வந்து அந்த போராட்டம் மக்கள் எல்லாம் தினசரி ஆயிரக்கணக்கான பேர் யானைமலைக்கு மேலே ஏறி போராட்டம் பண்றாங்க, சுத்தி இருந்து போராட்டம் பண்றாங்க, உடைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. வெறும் நீதிமன்றத்தை மட்டும் நம்பாதபடிக்கு நம்ம மக்களையும் இதற்காக நம்முடைய சாதாரண மக்களையும் நம்ம வந்து திரட்டணும். இந்த வரலாற்றுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம இது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை பெரிய ஒரு செல்வம் இருக்கு அப்படின்றது புகைப்படம் எடுக்கிறதுக்காக போகும்போது அந்த புகைத்தளத்துக்குள்ள வந்து ஆடு கட்டி போட்டிருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து 2004 அது அரைட்டாப்பட்டியாவது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இங்கே நீங்க கரடிப்பட்டி எல்லாம் போனீங்கன்னா அது ஏற்கனவே கேக் மாதிரி ஒரு விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லி இதை வந்து ஒரு இந்த வரலாற்று முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இந்த புகைத்தளங்கள் எல்லாம் காப்பாற்றுவதற்கும் இந்த வரலாற்றை பரப்புவதற்கும் எல்லா விதமான முயற்சியும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்.